உங்க ராசினால உங்களுக்கே தெரியாம ஒரு கடவுளோட குணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு ரிலாக்ஸா பாருங்க. மேஷம், முருகரை போல் துணிச்சலும் தைரியமும் நிறைந்தவர்கள் தான் மேஷ நபர்கள். எந்த தடையினும் கடந்து வெற்றி பெறுவார்கள். துணிவு உங்க ரத்தத்தில் ஓடுகிறது. முருகரை போல் பயப்படாமல் முன்னேறுங்கள். ரிஷபம், லக்ஷ்மி தேவி போல் பொறுமையும் கடின உழைப்பும் செழிப்பில் வாழ்வார்கள் ரிஷப நபர்கள். முயற்சி உங்களுக்கு நிலையான செல்வத்தை ஏற்படுத்தும். உழைப்பின் மூலம் வளம் சேரும். லக்ஷ்மி தேவி போல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மிதுனம், நாராயணன் போல் புத்திசாலித்தனமும் வியூகத்திறனும் கொண்டவர்கள் தான் மிதுன நபர்கள். எந்த சூழ்நிலையிலும் யோசனை மூலம் வெற்றி பெறுவீர்கள். அறிவே உங்களுக்கு சக்தி. விஷ்ணுவை போல் வியூகமாக வாழ்க்கையை வாழுங்கள். கடகம், ராமர் போல் நேர்மை, செழிப்பு, குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள் தான் கடக நபர்கள். அன்பிலும் பெருமையிலும் சாமர்த்தியம் கொண்டவர்கள். உண்மை மற்றும் தர்மம் தான் உங்கள் வலிமை. ராமர் போல் நேர்வழியில் சென்று வெற்றி காணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. சிம்மம், சூரிய நாராயணன் போல் பிரசன்ன ஆளுமையும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் சிம்ம நபர்கள். எந்த இடத்திலும் தலைமைத்துவம் அமைத்து முன்னேறுவார்கள். நீங்கள் ஒரு தலைவன். சூரிய நாராயணர் போல் ஒளிபரப்புங்கள். கன்னி, கிருஷ்ணர் போல் புத்திசாலித்தனமும் கலைஞானமும் யோசனை திறன் கொண்டவர்கள் தான் கன்னி நபர்கள். எதை செய்தாலும் அன்புடனும் சரியான திட்டத்துடனும் செய்பவர்கள். தெளிவு மற்றும் தர்மம் தான் உங்கள் அடையாளம். கிருஷ்ணரை போல் சிந்தித்து செயலாற்றுங்கள். துலாம், அஷ்டலட்சுமி தேவி போல் சமத்துவம், அழகு, செழிப்பில் வாழ்வார்கள் துலாம் நபர்கள். அவர்களின் மகிழ்ச்சியும் அமைதியும் மக்களுக்கு வழங்கி தருவார்கள். சமநிலைதான் உங்கள் வெற்றி. லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்துடன் மகிழ்ச்சியாக இருங்கள். விருச்சிகம், ஆறுமுகன் முருகனை போல் பயமற்ற சக்தி கொண்டவர்கள் தான் விருச்சிக நபர்கள். கடினமான சூழ்நிலையிலும் உறுதியுடன் செயல்படுவார்கள். வீரம்தான் உங்கள் அடையாளம். முருகனை போல் வெற்றி பெற்றே தீருங்கள். தனுஷ், பரசுராமர் போல் தீர்மானம், சிந்தனை, கடமை உணர்வு கொண்டவர்கள் தான் தனுஷ் நபர்கள். எந்த சவாலா இருந்தாலும் எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி செல்வார்கள். உறுதிதான் உங்கள் அடையாளம். பரசுராமரை போல் தர்மத்திற்காக போராடுங்கள். மகரம், மீனாட்சி அம்மன் போல் செழிப்பு, நுட்பறிவு, தீர்க்க தரிசனம் கொண்டவர்கள் தான் மகர நபர்கள். கடின உழைப்பால் உயர்ந்து வருவீர்கள். நீங்கள் உழைத்தால் வெற்றி நிச்சயம். மீனாட்சி அம்மன் போல் வலிமையுடன் இருங்கள். கும்பம், ஆஞ்சநேயர் போல் நம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்தவர்கள் தான் கும்ப நபர்கள். எந்த தடையிலும் சரி சமாளிக்கும் மனப்பக்குவம் இவர்களுக்கு உண்டு. நம்பிக்கைதான் உங்கள் சக்தி. ஆஞ்சநேயர் போல் பக்தியுடன் இருங்கள். மீனம், பிரம்மதேவர் போல் கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் அறிவு நிறைந்தவர்கள் தான் மீன நபர்கள். புதிய விஷயங்களை உருவாக்கும் திறமை கொண்டவர்கள். உங்களுக்கு தெய்வீக ஞானம் உள்ளது. பிரம்மதேவர் போல் சிந்தித்து படையுங்கள். உங்களுக்கு எந்த கடவுளோட குணம் கிடைச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.